Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.6ல் 8th சம் கொஸ்டின் பாருங்க. இனியா bought 50 kgs of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for apples as she did for the banana. If Inia bought 1800 worth of apples and 600 worth of bananas, then how many kgs of each fruit did she buy? அதாவது இனியான்ற ஒரு பொண்ணு டோட்டலாக வந்து 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள் அப்புறம் பனானா ரெண்டும் சேர்த்து 50 கிலோவில் வாங்குறாங்க. ஆப்பிளுக்கு பே பண்ணுற ரேட் வந்து எப்படி இருக்குன்னா பனானாக்கு பே பண்ணுற ரேட்டோட 2 மடங்காக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பனானா வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபானா ஆப்பிள் வந்து அப்படியே டபுள் மடங்காகுது, 20 ரூபாயாகுது. அதான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து மொத்தம் வந்து 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணு. பனானா வந்து 600 ருபீஸுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா ஆப்பிள் வந்து எத்தனை கிலோகிராம் வாங்கியிருக்காங்க, பனானா வந்து எத்தனை கிலோகிராம் வாங்கியிருக்காங்க, இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் கிவன் தட்னு போட்டு கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கலாம். given that total weight of fruits equal to 50 kg. அடுத்து worth of apple equal to 1800. அடுத்து worth of bananas equal to 600 rupees. இப்போ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஒரு லெட் கண்டிஷன் ஒன்று அப்ளை பண்ணி லெட் டோட்டல் வெயிட் ஆஃப் பனானாவோட டோட்டல் வெயிட், அதாவது பனானாவாக இருக்கட்டும் இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும், அதோட டோட்டல் வெயிட்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பனானாவோட டோட்டல் வெயிட்டை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், நம்மளாக எடுத்துக்கிறோம். டோட்டல் வெயிட் ஆஃப் பனானா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் ஆப்பிள், அப்போ ஆப்பிளோட டோட்டல் வெயிட் என்னவா இருக்கும்? இங்கே வந்து டோட்டல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து 50 கேஜி வாங்குறாங்களா, அப்போ 50 மைனஸ் பனானா வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 50 மைனஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸ் கேஜிங்கிறது பனானாவோட வெயிட்டு, 50 மைனஸ் எக்ஸ் கேஜிங்கிறது ஆப்பிளோட வெயிட். இதுக்கப்புறம் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ஈச் கேஜி ஆஃப் பனானா, இது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் இது ஒரு லெட் கண்டிஷன் போட்டு, அதாவது 1 கிலோகிராம் பனானாவோட ரேட்டு நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஈச் கேஜி ஆஃப் ஆப்பிள், அப்போ பனானாவோட 1 கிலோ ரேட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிள் வந்து இங்கே என்னென்னு எடுத்துக்கலாம்னா 2ஒய்ன்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம்? கொஸ்டின்லேயே வந்து கிவனில் கொடுத்துருந்தாங்க. கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஆப்பிளுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு பனானாக்கு பே பண்ணுற அமௌண்ட்டோட 2 மடங்கு அதிகம். அதனால் இங்கே ஒய்னா இங்கே 2ஒய். எக்ஸ்ஒய்ன்னு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுக்கடுத்து நம்ம வந்து டைரெக்டாக இங்கே ஒர்த் ஆஃப் ஆப்பிள், ஒர்த் ஆஃப் பனானா, இந்த இதை வச்சு ஒரு 2 ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா பாருங்கள், ஒர்த் ஆஃப் ஆப்பிள்னு எடுத்துக்கலாம். ஆப்பிள் வந்து மொத்தம் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க, 1800 ரூபாய்க்கு வாங்குறாங்களா. அப்போ இது வந்து டோட்டல் காஸ்ட்டு. அப்போ இந்த டோட்டல் காஸ்ட்டுங்கிறது எப்படி கிடச்சிது? டோட்டல் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள் இன்ட்டு 1 கிலோகிராமோட ரேட்டு. அப்போ இங்கே டோட்டல் வெயிட்டு வந்து என்னது, ஆப்பிளோட டோட்டல் வெயிட்டு 50 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா, இதையும் ஆப்பிளோட ரேட் வந்து எவ்வளோ 2ஒய், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1800 வரும். அப்போ
நம்ம எழுதி கூட எழுதிக்கலாம், வெயிட் இன்ட்டு காஸ்ட் ஃபார் 1 kg. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1800 தான் கிடைக்கும். இதான் வந்து கொஸ்டினோட கிவன். அப்போ வெயிட் வந்து ஆப்பிளோட வெயிட்டு 50 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ்ட் ஃபார் 1 kg. 1 கிலோகிராம் ஆப்பிளோட ரேட் வந்து 2yன்னு வச்சுருக்கோம், ஈக்குவல் டு 1800. 1800 இதை வந்து நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா, இங்கே வந்து இந்த 2y மல்டிபிள் பண்ணிடலாம் உள்ள. 2y இன்ட்டு 50 என்ன வந்துடும், 100y மைனஸ் 2y இன்ட்டு எக்ஸு, அப்போ 2xy ஈக்குவல் டு 1800. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிளோட ஒர்த்து வந்து 1800, அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண மாதிரி பனானாவோட ஒர்த்தை வச்சு ஒர்த் ஆஃப் பனானா ஈக்குவல் டு 600. அப்போ இதே மாதிரி வெயிட்டையும் காஸ்ட் ஃபார் 1 கிலோகிராம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 600 கிடைக்கும். இது வந்து சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், 1 கிலோ மாம்பழம் வந்து 50 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ 2 கிலோ மாம்பழம்னா 2 இன்ட்டு 50 அப்படின்னு போடுவோம், 100 ருபீஸ் பே பண்ணிட்டு வருவோம். அது சிம்பிள் கான்செப்ட். அப்போ வந்து பனானாவோட வெயிட் இங்கே பாருங்கள், பனானாவோட வெயிட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், அதோட காஸ்ட் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 600. இது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 600 இருக்கா, இந்த எக்ஸ்ஒயோட வேல்யூவை கொண்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கடுத்து சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது, 100y மைனஸ் 2 இன்ட்டு xy எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 1800. அப்போ 100y அப்படியே வந்துட்டோம், மைனஸ் 2 இன்ட்டு xyக்கு பதிலாக 600 போட்டுக்கலாமா. xy ஈக்குவல் டு 600 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவல் டு 1800. அப்போ 100y மைனஸ் 6 2 சார் 12, அப்போ 1200 ஈக்குவல் டு 1800. அப்போ 100y ஈக்குவல் டு 1800 அப்படியே இருக்குது, இந்த 100y அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் 1200 இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸில் போயிடும். அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும், ப்ளஸ் 1200. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 100y ஈக்குவல் டு 1800 1200 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண ஆட் பண்ணால் 3000 கிடச்சிரும். அப்போ y ஈக்குவல் டு 3000 டிவைடட் பை 100. அப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y ஈக்குவல் டு என்னது 30 அப்படின்னு கிடச்சிச்சு. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது, xy ஈக்குவல் டு 600. அப்போ எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம், ஒய்யோட வேல்யூ 30 ஈக்குவல் டு 600. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 30. ஒரு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும், 1 3 சார் 3, 2 3 சார் 6, இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 20. எக்ஸை வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து என்னென்னு வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து என்னது, டோட்டல் வெயிட் ஆஃப் பனானாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ இங்கே பனானாவோட வெயிட் கிடச்சிருச்சு, எவ்வளோ 20 kg. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 kg. இது வந்து பனானாவோட வெயிட். அப்போ தேர்ஃபோர் வெயிட் ஆஃப் பனானா ஈக்குவல் டு 20 kg. இப்போ வெயிட் ஆஃப் ஆப்பிள் கண்டுபிடிக்கணும். அப்போ வெயிட் ஆஃப் ஆப்பிள் வந்து நம்ம 50 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். ஏன்னா டோட்டல் வெயிட்டு 50 கிலோ, அதில் வந்து பனானாவோட வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டா ஆப்பிளோட வெயிட் கிடச்சிரும். அப்போ 50 மைனஸ் 20 ஈக்குவல் டு 30 kg. அப்போ வெயிட் ஆஃப் பனானா வந்து 20 kg, வெயிட் ஆஃப் ஆப்பிள் வந்து எவ்வளோ 30 kg. இதுதான் வந்து எக்ஸசைஸ் 3.6ல்
எயித்து சம்க்கான ஆன்சர். அதாவது அந்த பொண்ணு வந்து 50 கிலோ ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கு. அதில் வந்து ஆப்பிளுக்கு பே பண்ண காஸ்ட் வந்து பனானாக்கு பே பண்ண காஸ்ட்டோட 2 மடங்கு அதிகம். இந்த கிவன் டேட்டாவை மட்டும் வச்சுட்டு ஆப்பிள் வந்து எத்தனை கிலோவுக்கு வாங்கியிருப்பாங்க, பனானா வந்து எத்தனை கிலோவுக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.